கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஏகோபித்து தேவனை துதிக்க ஆராதிக்க அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுவதற்கு ஆண்டவர் பாராட்டின அவருடைய மகத்தான தயவுக்காக கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அவர் கைவிட மாட்டாரு. நீங்க பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வருஷத்தில் பயப்படாதேன்னு சொன்னார், இந்த வருஷத்தில் கலங்காதுன்னு ஒரு வார்த்தையை கூட சேர்த்துட்டார். ஏன் தெரியுமா? நமக்கு கலக்கம் வரும்னு அவருக்கு தெரியும், பயம் வரும்னு தெரியும். அதனால் ஏற்கனவே சொல்லிட்டார், நீ பயப்படாத, கலங்காத, உடனே நான் கைவிட மாட்டேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக போகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் முன்பாக இந்த 2026வது ஆண்டிலே கர்த்தர் முன்பாக போகிறார். ஏன் அவர் முன்பாக போகிறார்? புதிய வருட ஆராதனையிலிருந்து தொடர்ந்து நாம் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக அவர் போகிறார்? நாம் கடந்து போக கஷ்டப்படும் போது, சில வழிகள் நாம் கடந்து போக கஷ்டமாய் இருக்கும்போது நம்மை கடக்க வைப்பதற்காக முதலாவது ஆண்டவர் அதை போய் கடக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு தயவை கிடைக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் முன்பாக கடந்து போகிறார். நல்ல கவனிங்க. அப்படி கடந்து போகும் பொழுது அற்புதமான விடுதலையை கர்த்தர் தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கடந்து போகும்போது அற்புதமான விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். அப்படி பெற்று போகும்போது சில நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை செய்யும்படியாக சொல்லுவார். நம்முடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுவார், அவருடைய விருப்பத்தையும் செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாகவும் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர். அவர் ஏன் முன்னால போகிறார்? தூதனை அனுப்பல, யாரும் முன்னாடி போகல. அவர் சொல்றாரு, நானே, கர்த்தர் தாமே முன்னாலே போகிறார். ஏன் முன்னாலே போகிறார்? நம்மை அழைத்த தேவன் பொறுப்புள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நம்மள பொறுப்புள்ளவராய் கவனமுள்ளவராய் இருக்கிறதுனாலே அவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக நான் போவேன். ஏன் முன்னால போகிறார்? நம்முடைய ஜெபத்தின் வார்த்தைகளுக்கு பதில் கொடுக்க கர்த்தர் முன்னே போகிறார். நாம் நினைக்கிறோம், நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எனக்கு பதில் வரல. ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தின் வார்த்தையை கூட நான் மறக்கல. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக உனக்கு முன்பாக நான் என்ன பண்ணுகிறேன்? கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், வேறு யாரும் முன்னால் அனுப்புனா, ஒருவேளை தேசத்து ஜனாதிபதியே கூட முன்னால் அனுப்புனா யோர்தான் ஒன்றும் நடக்காது. யோர்தான் ஒன்றும் நடக்காது. ஒருவேளை உலக நாடுகளிலெல்லாம் இருக்கிறாங்களே, ஐக்கிய நாட்டு சபைன்னு சொல்கிறாங்களே, அந்த சபையில் இருக்கிற முக்கிய தலைவர்களை அனுப்புனாலும் கூட யோர்தானில் ஒன்றும் நடக்காது. நான் போனால் மட்டும்தான் யோர்தானிலே மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் சொல்கிறாரு, அவங்களெல்லாம் பார்த்தா விலகாத யோர்தான் என்னை கண்டால் பின்னிட்டு திரும்பும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போனாதான் யோர்தான் என் பிள்ளைகளுக்கு வழிவிடும். அவர் முன்னால் போவதற்கு காரணம் என்ன? நமக்கு முன்னாலே ஆண்டவர் வச்சிருக்கிற காரியத்தை தடுப்பதற்கு சாத்தானும் முன்னாடி தான் இருக்கிறான். ஆக சொல்கிறான், நான் வச்சிருக்கிற என் பிள்ளைக்கென்று வைத்திருக்கிறத தடுப்பதற்கு முன்னாடி சில சக்திகள் இருக்கிறது. அந்த சக்திகளை அழிப்பதற்காக நானும் என் பிள்ளைக்கு முன்பாக போகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை அந்த சக்தி மனிதர்களாக இருக்கலாம்,
சில சக்திகளாக இருக்கலாம், சில சூழ்நிலைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் முன்னாலே போய் அவைகளை அழித்து போட, தகர்த்து போட கர்த்தர் விரும்புகிறார். அவர் முன்னால் போகிறார். ஏன் தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணின தேசம் அவர் கொடுத்தது. அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்னாலே சில காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. அந்த தடையெல்லாம் அகற்றி வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு உள்ளே கொண்டு போய் நிலைநாட்டுவதற்காக ஆண்டவர் முன்னாலே போகிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? நம்மை முன்னாடி போக வைப்பார். அவர் முன்னால் வருவார். எதுக்கு தெரியுமா? நம்மை கொண்டே காரியங்களை செய்ய வைப்பதற்காகவும் ஆண்டவர் நமக்கு முன்னாலே என்ன பண்ணுகிறார்? போகிறார். இங்கே இன்னொரு காரணத்தை மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார். அவர் உனக்கு முன்பாக கடந்து போவார். வாசிங்க உபாகமம் 31வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 31:4. கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே எதற்காக ஆண்டவர் முன்னால் போகிறார்? செய்தது போலவே செய்வதற்காக. இப்ப கையை கொடுத்து பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் முன்னாலே போவதின் காரணம் முன்பு செய்தது போலவே இப்பையும் செய்வதற்காக ஆண்டவர் முன்னால் போகிறார். செய்தது போல செய்வது என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பு ஆண்டவர் செய்திருக்கிறார். இதற்கு முன்பு ஆண்டவர், எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் இதற்கு முன்பு செய்திருக்கிறார்? செய்தது போலவே மறுபடியும் செய்வதற்காக ஆண்டவர் முன்னாலே போகிறார். அல்லேலூயா. இதற்கு முன்பு உங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்போது சொல்றாரு, உங்களுக்கு முற்பிதாக்கு மட்டும் இல்லப்பா, உங்களுக்கும் செய்வதற்காக நான் முன்னாலே போகிறேன். இன்னும் இப்படி சொல்ல போனா, மோசேயினுடைய காலத்தில் ஆண்டவர் செய்தார். இப்போ யோசுவாவுடைய காலத்திலும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இதற்கு முன்பு அப்போஸ்தலருடைய காலத்தில் ஆண்டவர் செய்தார். இப்போது உங்களுடைய காலத்தில், சொல்லுங்க, என்னுடைய காலத்தில். அப்போஸ்தலருக்கு செய்தது மாற்றமல்ல, இப்போ என்னுடைய நாட்களில், என்னுடைய காலத்தில் கர்த்தர் செய்யும்படியாக, முன்பு செய்ததை மறுபடியும் செய்யும்படியாக என் ஆண்டவர் முன்பாக போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு, ஒரு நல்ல விசுவாசத்தோடு, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் நாங்கள் நடந்ததாக கேட்டவைகள், ஆண்டவரே, பிறர் சொன்னவைகள், வெகு நாளாய் கேளாதவைகளாய் இருந்தாலும் இன்று மறுபடியும் நீர் அதை செய்யும்படியாக எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறீர், செய்தது போலவே செய்வதற்காக. மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, என்றைக்கு நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வெளியே வந்தபோது ஆண்டவர் செய்த அற்புதங்களை இந்த காலை வேளையிலே, இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நான் செய்வேன். நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ ரட்சிக்கப்பட்ட புதுசிலே ஆண்டவர் உனக்காக அதிசயங்களை செய்தாரு, உனக்காக அற்புதங்களை நடப்பித்தாரு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்பவும் நான் மறுபடியும் அந்த அதிசயத்தை, மறுபடியும் அந்த அற்புதத்தை உங்கள் நடுவிலே நான் செய்வேன். ஆரம்பித்த நாளில் இருந்தது போல கர்த்தர் மறுபடியும் இந்த 2026வது ஆண்டிலே கர்த்தர் காண செய்ய இருக்கிறார். இந்த ஆராதனையிலே, இந்த காலை வேளையிலே அதை அனுபவிக்க என் ஆண்டவர் கிருபை தருவாராக. புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். புலம்பல் 5:21. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும்.
கொள்ளும். எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல எரேமியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, பூர்வ காலத்தில் இருந்தது போல இன்றைக்கு எங்களுடைய நாட்களை நீர் புதியவைகளாக்கும். ஆதியில் இருந்த ஜெபம் குறைஞ்சு போயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த துடிப்பு இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், ஜனங்களை சபையில சேர்க்கணும் என்று இருந்த துடிப்பு ஒருவேளை குறைந்து போயிருந்தால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் நாட்களை மறுபடியும் புதியவைகள் ஆக்கும். அல்லேலூயா. மறுபடியும் செய்வீராக. அதற்காகவே நீர் எங்களுக்கு முன்னால் போகிறேன். உபாகமம் 31:8 வாசிங்க. இப்போ கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். நீ பயப்படவும் கலங்கவும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் முன்பு செய்ததை இப்ப செய்ய விரும்புகிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, முன்பு செய்ததை இந்த 2026 ஆண்டிலே கர்த்தர் மறுபடியும் செய்ய போகிறார். என்ன முன்பு செய்ததை? 3 காரியங்களை முன்பு செய்ததை ஆண்டவர் மறுபடியும் செய்ய விரும்புகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் முன்பு செய்ததை என்ன இந்த வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார்? நம்மோடு இருந்தாரே அப்படியே இப்பொழுதும் இருக்க விரும்புகிறார். ஆமென். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். முதலாவது, ஆண்டவர் முன்பு செய்தது போல என்ன செய்ய விரும்புகிறார்னா, அன்று இருந்தது போல இன்றும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மாறல, இடையில நாம தான் மாறி அவரை விட்டு விலகி போனோம். அவர் விட்டு விடவில்லை, நாம தான் என்ன பண்ணோம்? அவரை விட்டு விட்டோம். இங்க சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு இருந்து அப்படின்னு மோசேக்கு ஆண்டவர் நேராக சொல்லுகிறார். இப்போ யோசுவாவிற்கு சொல்லுகிறார், யோசுவாவே கர்த்தர் உன்னோடு இருப்பார். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவோடு கூட நேரடியாக ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடு கூடவும் நான் இருப்பேன். ராமன் சொல்லுங்களேன். ஒரு காலத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்படி எங்களோடு இருந்ததோ, எவ்வளவு நெருக்கமாக இருந்தீரோ, எவ்வளவு உன்னதமான உம்மை நாங்கள் உணர முடிந்ததோ, அப்படியே மறுபடியும் ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். புதுசுல ஆண்டவருடைய சமூகம் நமக்கு இன்பமா இருந்துச்சு, ஆண்டவரோட நல்ல நெருக்கம் நமக்கு இருந்துச்சு.
ஆனா ஆண்டவர் விலகவில்லை, நாமத்தான் விலகி விட்டோம். இந்த காலை வேளையில கேளுங்க ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த நெருக்கம், ஆண்டவரே உம்மோடு கூட இருந்த ஐக்கியம், உம்மோடு கூட இருந்த உறவு, அதை நீர் மறுபடியும் எங்களோடு கூட இருக்க விரும்புகிறீர். எப்படி இருக்க விரும்புகிறார் தெரியுமா? மிகுதியானதாக, நெருக்கமானதாக கர்த்தர் அவருடைய சமூகத்தை நமக்கு உள்ளே அமைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர், வேத வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். கை கொடுத்து சொல்லுங்க பக்கத்துல, தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் தான் மாறிட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, நான் தான் மாறிட்டேன், நான் தான் விலகிட்டேன். அவர் இருக்கிறது போல அழைச்சப்ப எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கிறார். நான் தான் மாறிவிட்டேன். அல்லேலூயா. நாம தான் மாறி விலகி ஓடினேமே ஒழிய, அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட தான் அவர் இருக்கிறார், இருக்க விரும்புகிறார். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை சொல்லுது, உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வாக்குரைத்தவர் மனிதன் அல்ல, வாக்குரைத்தவர் சர்வ வல்லவர். உலகத்தின் எல்லா நாளும் சகல நாட்களிலும். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும். நல்ல கவனிங்க போதும். பத்மு என்கிற தீவில யோவான் தன்னந்தனியா இருக்கிறார், யாரு கூட இல்லை, தன்னந்தனியா. யார் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தருடைய நாள் வந்தது. அப்போ சொல்றாரு, நான் ஆவிக்குள்ளானேன். தனக்கு பின்னால் கேட்கிற, ஆவிக்குள்ளான போது தனக்கு பின்னால் இருந்து கேட்கிற ஒரு சத்தம் கேட்குது. அதை திரும்பி அவன் பார்த்த பொழுது அங்கே கீழே சொல்லப்படுகிறது, இதோ மார்பருகே பொற்கச்சை அணிந்தவராக ஒருவர் அருகிலே வந்து நிற்கிறார். அவர் சொல்கிறார், நீ தனியாக இந்த தீவிலே நீ இருந்தாலும் அன்றைக்கு நான் உனக்கு ஒன்று சொன்னேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கர்த்தர் இப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கிறார். தீவில் உனக்கு கூட யாரும் இல்லை, நீ தன்னந்தனி தான். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன் உன்னோடு கூட இருப்பேன்னு. இப்பவும் மறுபடியும் சொல்கிறேன், உன் கூட நான் தான் இருக்கிறேன் என்று யோவானுக்கு உறுதிப்படுத்துவதற்காக அந்த இடத்திற்கு கர்த்தர் போகிறார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் அருகிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்வாராக, நீ தன்னந்தனி இல்லை, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு யாரும் உதவி இல்லை, நான் தனி மனுஷனாக நிற்கிறேன், தனி மனுஷியாக நிற்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தனிமை இல்லைப்பா, உன் கூட நான் இருக்கிறேன். உன்னை அழைச்ச போது, உன்னை பிடிச்ச போது ரட்சித்தேன். அப்போ நான் சொன்னனே உன் கூட நான் இருப்பேன்னு சொன்னனே, அந்த தேவன் தான் இப்போவும் சொல்கிறாரு, உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் வந்து அமர்ந்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய தலைமையிலும் ஆண்டவர் தம்முடைய கையை வைத்து இந்த காலை வேளையில் சொல்லுவாராக, அன்றைக்கு நான் இருந்தது போலவே இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவாராக. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20 வசனம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20 வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களில்
நீ கண்ட 7 நட்சத்திரம் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுக்கும்போது 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பதை அவன் பார்க்கிறான். பார்த்த பொழுது அதனுடைய அர்த்தம் அவனுக்கு தெரியவில்லை. தூதன் சொல்கிறான், இந்த 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். யோவானுக்கு ஏன் ஆண்டவர் இதை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யோவான் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறான். நான் அங்கிருக்கும்போது அவன் மனதில் நினைக்கிறான், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சபைக்கு நான் போவேன், ஒவ்வொரு சபையில் போய் கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிப்பேன். ஆனால் விசுவாசிகளை எல்லாம் பார்த்து கவனித்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பேன். ஆனால் இப்பொழுதோ நான் எங்கேயோ இருக்கிறேன், அந்த சபையை அந்த விசுவாசிகளை பார்க்க எனக்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை என்று ஏங்கி கொண்டிருந்தவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு வேளைப்பா, நீ அங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கே நான் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுடைய ஏக்கம் சபைக்கு போக முடியலையே, சபைகளை போய் விசாரிக்க முடியலே, சபையில் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க முடியலையேன்னு ஏங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ போன நினைக்கிறியே அந்த சபையில் நான் இருக்கிறேன். அந்த சபையில் என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது, அந்த சபையில் என்னுடைய ஆளுகை இருக்கிறது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கூட யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இயேசு உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அது ஆசை? என் கூட என் சொந்தம் இல்லைனாலும், என் உறவுகள் இல்லாவிட்டாலும், என் நண்பர்கள் இல்லாவிட்டாலும், நான் ரொம்ப நேசிக்கிறவங்க இல்லாவிட்டாலும் இயேசு என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். நானும் அதை தான் விரும்புகிறேன். அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் உபாகமம் 31 அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 31 அதிகாரம் 7வது வசனம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அன்று இருந்தது போல இன்றைக்கும் இருப்பதற்காக ஆண்டவர் முன்பாக செல்கிறார். இரண்டாவது ஏன் முன் செல்கிறார்? முன்பு பேசினது போல இன்னைக்கும் கர்த்தர் பேச விரும்பி அவர் முன்பாக போகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, ஆண்டவரே முன்பு ஒரு நாள் என் கூட எவ்வளோ பேசுனீங்க, அந்த அனுபவத்தில் நான் குறைஞ்சிட்டேன்ப்பா, இன்றைக்கி மறுபடியும் முன்பு போல என்னோடு கூட பேசுவதற்காக, நீர் எனக்கு முன்பாக போவதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மோசே மூலமாக ஆண்டவர் யோசுவாவிடம் பேசுகிறார். யோசுவாவை அழைத்து அவனோடும் கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரமும் 1வது வசனமும் 5வது வசனமும். யோசுவா 1வது அதிகாரம் 1-5 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. 5 வசனம் வாசித்தீங்களா? சரி, ஓகே. கர்த்தர் மறுபடியும் நேரடியாக யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. அந்த 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 வசனத்தை வாசிங்க. யோசுவால, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு நீர் இருந்தது போல இன்றைக்கு என்னோடு இருப்பதற்காக நீர் முன் செல்கிறீர். இரண்டாவது, முன்பு பேசினது போல மறுபடியும் இன்றைக்கு என்னோடு கூட பேசுவதற்காக நீர் எனக்கு முன்பாக செல்வதற்காக நன்றி. இடைப்பட்ட காலத்தில் நேரடியாகி உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இடைப்பட்ட காலத்தில் உங்கள் சத்தம் நேரடியாக எனக்கு கேட்கலப்பா, நேரடியாக நான் கேட்க முடியலை. நம்முடைய சத்தத்தை கேட்டு பல நாட்களாகிவிட்டது, நம்முடைய சத்தத்தை கேட்டு பல மாதங்களாகிவிட்டது. கர்த்தர் என்னோடு கூட பேசி, ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நான் குழம்பி இருக்கிறேன். என்னோடு கூட ஆண்டவர் பேசுவாரா, ஆண்டவர் தான் பேசுகிறாரா, இல்லை யார் பேசுகிறா தெரியல, குழம்பி இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு பேசினது போலவே இன்றைக்கு உன்னோடு கூட பேசுவதற்காகவே உனக்கு முன்பாக நான் போகிறேன். கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் என்னோடு நேரடியாக பேசுவீராக. உம்முடைய வார்த்தை என்னோடு கூட நேரடியாக பேசுவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனமும் 10வது வசனமும் வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். 4வது அதிகாரம் 15வது வசனம், 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி 4:15 5:2 வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை 4:15 இருக்குது பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இருக்கா? 4:15 வாசிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வசனங்களில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் யோசுவாவை ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார். இதற்கு முன்பு ஒரு காலத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வெகு நாளாய் அந்த அனுபவத்தை மறந்திருக்கிற, அந்த அனுபவத்தை விட்டுவிட்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் நினைத்ததை விட இந்த 2026வது ஆண்டிலே பல மடங்கு அதிகமாக நம்மோடு கூட நம்முடைய தேவன் பேசுவதற்காக அவர் நமக்கு முன்னாலே போகிறார். ஆபிரகாமோடு பேசின போது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். மோசையோடு கூட ஆண்டவர் பேசின பொழுது நான் அந்த தேசத்தை கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பது இல்லை. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை உனக்கு கொடுத்தார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 2வது வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ
அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். இப்ப யோசுவா இல்ல, அவனுக்கு பிறகு இஸ்ரவேலர் இருக்கிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் ஒப்பு கொடுத்தேன். ஒரு காலத்தில் பேசினதை என் ஆண்டவர் மாற்றி பேசுபவர் அல்ல. ஒரு காலத்தில் பேசினதை ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அதை போலவே பேசுகிற ஒரு கர்த்தர். மனுஷன் பேசினா மாத்தி மாத்தி பேசுவான். நேத்து பேசினதை இன்னைக்கு பேச மாட்டான், இன்னைக்கு பேசுறதை நாளைக்கு பேச மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்றைக்கு நான் முதல் முறை உன்னோடு கூட பேசினேனோ அதிலிருந்து நான் மாற மாட்டேன்பா, வார்த்தையை மாற்ற மாட்டேன். நான் குழப்படி செய்கிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல, பேசினதையே மறுபடியும் பேசுகிறவர். அல்லேலூயா. எதற்கு தெரியுமா பேசுறாரு? சொன்னதையே ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்லி ஏன் தெரியுமா பேசுறாரு? அதை பெறுவதற்கு உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்துவதற்காக, சுதந்திரிப்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த ஆண்டவர் பேசினதையே மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். 12 கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரை சொல்லி தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாத வாக்குத்தத்தங்களாக வந்தது. அந்த தேவன் மறுபடியும் பேசுகிறார். 31வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது மோசே இதை சொன்ன பின்பு, உபாகமம் 33வது அதிகாரத்தில் மோசேயின் மூலமாக 12 கோத்திரங்களின் பெயரை சொல்லி மீண்டும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்கிற தேவன். முன் போலவே குறையாமல் பேசுவதற்கு முன்னால் செல்கிற கர்த்தர். கை உயர்த்தி, ஆண்டவரே, முன்பு செய்ததை இன்றைக்கும் செய்வதற்கு நீர் எனக்கு முன்னாலே போகிறேன். இதுவரை பலமுறை ஆண்டவர் பேசி இருப்பார், ஆனால் இந்த வருஷத்தில் மறுபடியும் நேரடியாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. 3வது ஆண்டவர் செய்வது எல்லாவற்றையும் விட, உபாகமம் 31வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 31:4. கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும், 3வது, முன் செய்தது போலவே செய்வார். முதலாவது என்ன சொல்ற? முன்பு கூட இருந்தது போல கூடவே கர்த்தர் இருக்க விரும்புகிறார். 2வது, முன்பு பேசினது போல மறுபடியும் கர்த்தர் பேச விரும்புகிறார். 3வது, முன்பு செய்தது போலவே மறுபடியும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றை விட இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் முன்னால் போவதற்கு முக்கிய காரணம் செய்தது போலவே செய்வதற்காக. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. முன்பு செய்தது போலவே செய்வதற்கு ஆண்டவர் எழுந்து முன்பாக போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாச கண்கள் அந்த காலை வேளையில் கர்த்தர் திறப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், முன்பு செய்தது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னையிலிருந்து கர்த்தர் செய்ய துவங்குகிறார். ஹல்லேலூயா. இன்றும் செய்ய, இந்த ஆராதனையில செய்ய, இந்த மாதம் செய்ய எனக்கு முன்னாலே என் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியங்களை 3ஆக பிரிக்கலாம். அதில் முதல் காரியம், கர்த்தர் அவர்களுக்காக செய்த, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த முதல் காரியம் அவர்களுக்காக செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? பாதையை கர்த்தர் திறந்தார். ராமேன்னு சொல்லுங்களேன். திறந்தான்னு சொல்கிறத விட பாதை அமைத்தார்னு கூட என்ன பண்ணலாம், சொல்லலாம். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் ஒரு காலத்தில் உங்களுக்காக எதை செய்தேனோ, என்ன செய்தேனோ அதையே இப்போ மறுபடியும் நான் செய்வேன். உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் எதை செய்தேனோ அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் நான் மறுபடியும் அதையே செய்வேன். செய்யும்படியாக நான் இறங்கி இருக்கிறேன், செய்யும்படியாகத்தான் நான் முன்னாலே போகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்தார்? கர்த்தர் அவர்களுக்கு செய்தது, எகிப்திலே அவர்கள் இருக்கும்போது
அவர்களுக்காக செய்தது, அவர்களை முற்றிலும் வெளியே கொண்டு வருவதற்காக என் தேவன் செய்த காரியம். அவர்கள் முற்பிதாக்கள் செங்கடல் அருகே வந்தபோது, யாத்திராகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் மதிலாக நின்றது. செங்கடலிலே அவர்களுக்காக ஆண்டவர் பாதையை திறந்தார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், செய்தது போலவே நான் செய்வேன். இப்போது யோர்தானை இவர்கள் சந்திக்க போகிறார்கள். இன்னும் யோர்தானுக்கு வரவில்லை, ஆனால் யோர்தானை இவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முற்பிதாக்களுக்கு நான் தண்ணீரில் நான் பாதையை திறந்தேன், அதை போல உங்களுக்காக யோர்தானிலும் நான் பாதையை திறக்க இருக்கிறேன். உங்கள் முற்பிதாக்களுக்கு செங்கடல்ல பாதையை திறந்தேன், இப்போ அதை செஞ்சனே, அதையே நான் மறுபடியும் செய்கிறேன். உங்களுக்காக யோர்தானிலே நான் பாதையை திறக்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பல்வேறு கேள்விகளோடு இந்த காலை வேளையில் இதோடு என் சாப்டர் முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்க்கையில் நடக்கவே வழி இல்லை, என் சூழ்நிலை அப்படிப்பட்டு தான் இருக்கிறது என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நீ நினைக்கிறபடி அல்ல, உங்களுக்கும் கர்த்தர் பாதையை திறக்க செய்வார். நீங்க நினைச்சு வந்திருக்கீங்க, எனக்கு பாதையை திறக்க மாட்டேங்குது, எல்லாம் அடைபட்டது போல இருக்கு, எல்லாவற்றையும் நானே சேர்த்து சந்திக்க வேண்டியதா, அந்த பிரச்சனையும் கூட நடந்து போகிற நிலைமையாக இருக்கிறதே. கர்த்தர் சொல்ல, அது அல்ல, அன்னைக்கு பாதை திறந்தது போல உனக்கு நான் பாதையை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா. பாதையை திறக்க தாங்க உங்களுக்கு முன்னால் கர்த்தர் போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே முற்பிதாக்களுக்கு செங்கடலிலே பாதை திறந்த போது அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து கடைசியாக வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் பாதையை திறந்தார். அதில் பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை முற்பிதாக்களை வெளியே கொண்டு வரும்போது எகிப்திலிருந்து கடைசியாக அவங்கள வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் பாதையை திறந்தார். ஆனால் இங்கே புதிய தலைமுறை வந்திருக்கிறது. முற்பிதாக்களுக்கு பாதை திறந்தாச்சு, இப்போ இந்த இடத்துல புதிய தலைமுறை என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்க. இப்பொழுது அவர்களுக்கு தேசத்திற்கு உள்ளே போவதற்கு ஆரம்பமாக கர்த்தர் பாதையை திறக்கிறார். அங்கே கடைசியாக வெளியே வருவதற்காக அவங்களுக்கு பாதையை திறந்தார். இப்போ புதிய தலைமுறைக்கு உள்ளே போவதற்கு ஆரம்பமாக கர்த்தர் பாதையை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முடிவுரையாக செய்தார், இவர்களுக்கு முன்னுரையாக கர்த்தர் செய்கிறார். கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முற்பிதாக்களுக்கு முடிவுரையாக செய்தீர், எங்களுக்கோ முகவுரையாக முன்னுரையாக கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படின்னு அர்த்தம் என்ன பாஸ்டர்? எங்களுக்கு இப்போ தான் நீர் ஆரம்பிக்கவே போகிறீர். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு இப்போ தான் நீர் ஆரம்பிக்க போகிறீர். ஹல்லேலூயா. ஆரம்பமே அற்புதமானது. கை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்காக பாதையை கர்த்தர் திறக்கும் போது ஆரம்பமே அற்புதமானது. யோர்தானிலே பாதையை திறக்க போகிறேன். இதுவே ஆச்சரியமா இருந்தா இன்னும் நீர் எங்களுக்காக செய்ய போவது இதைவிட ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் முற்பிதாக்களுக்கு முன்பு செய்தபோது அந்த சமுத்திரத்தினுடைய தன்மை பெரியது, விசாலமானது, அதுதான் சவால். ஆனால் இப்போ யோர்தான் அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய கால்கள்
தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே, நல்ல கவனிங்க, அறுப்பு காலத்தில் யோர்தான் என்ன செய்யுமா? கரை புரண்டு ஓடும். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வேகம் மிக அதிகமானது. வேகம், செங்கடல் பெருசு விசாலமானது. ஆனால் இங்கே யோர்தான் மிகவும் வேகம், வலிமை வாய்ந்தது, அழுத்தம் இருக்கும். தண்ணீர் வேகமாக வரும்போது என்ன இருக்கும்? அழுத்தம் இருக்கும். நொடி பொழுதில் ஏமாந்தோம்னா தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடும். நொடி பொழுதில் ஏமாந்தோம்னா தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடும். அவ்வளவு ஆற்றல் உடையது. பிரம்மாண்டமாக இருந்ததிலே ஒரு நாள் பாதை திறந்தவர் கர்த்தருடைய பிள்ளைக்கு இப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு நான் மறுபடியும் செய்வேன். உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனையை போல உங்களுக்கு அல்ல. உங்களுக்கு பிரச்சனை வேற. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனையை விட வேகமானது. அவங்க பிரச்சனையை விட உங்கள் பிரச்சனை வேகமானது, வலிமையானது, அதை விட சிரமமானது. ஆனால் அதற்கும் பாதை உண்டாக்க என்னாலே முடியும். வேகமாக இருந்தாலும், வலிமையாக இருந்தாலும், அழுத்தமாக இருந்தாலும், அதுலேயும் பாதை உண்டாக்க என்னாலே முடியும். அவர் சொல்கிறாரு, அதற்காகத்தான்ப்பா நான் முன்னால் போகிறேன். அதற்காகத்தான். எனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனை வேகம் அதிகம்னு தெரியும். உன் பிரச்சனை பெருசுன்னு எனக்கு தெரியும். உன் பிரச்சனை வலிமையானது எனக்கு தெரியும். அதை தெரிஞ்சதுனால தான் அதில் பாதை உண்டாக்க உனக்காக நான் முன்னாலே போகிறேன். உங்கள் முன்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனை எவ்வளோ பெருசு எனக்கு தெரியாது, எவ்வளவு வேகமானது எனக்கு தெரியாது, உங்கள் பிரச்சனை எவ்வளோ வலிமையானது எனக்கு தெரியாது, உங்கள் பிரச்சனை உங்களை எவ்வளோ அதைரியப்படுத்துகிறது எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ பயம் உண்டாக்குது உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் அங்கும் பாதை அமைப்பதற்காகத்தான் முன்னால் அவர் போயிட்டார். விசுவாசிகள் கை உயர்த்துங்க. என் பிரச்சனையை நீ பார்க்க மாட்டேன். என் பிரச்சனை பெருசாக இருக்கலாம், என் பிரச்சனை வலிமையாக இருக்கலாம், என் பிரச்சனை வேகமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு முன்னால் பாதை அமைக்க கர்த்தர் போயிட்டார். எனக்கு முன்னால் அவர் போயிட்டார். இனி நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முன்னாடி போயிட்டார். எல்லாத்தையும் அடக்கி அவர் பாதையை திறப்பார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, அங்கேயும் எனக்கு பாதை அமைக்க முடியும்பா. முன்னால் நான் செய்தனே அதை நான் மறுபடியும் செய்வதற்காகத்தான் உனக்கு முன்பாக நான் போகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு பெரிய சாதனையாளர் இல்லைப்பா, நான் எதையும் சாதிக்கலப்பா. ஆண்டவர் சொல்கிறாரு, எலிசாவுக்கு நான் செய்தேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தேசத்திற்காகவும் ஆண்டவர் பாதை திறப்பார், ஒரு தனி மனிதனுக்காகவும் கர்த்தர் பாதை திறப்பார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். ஒரு தேசத்திற்காகவும் கர்த்தர் பாதை திறப்பார், ஒரு தனி மனிதனுக்கும் கர்த்தர் பாதையை திறப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைக்காக கர்த்தர் பாதை திறப்பார். கை கொடு சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள். ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளைக்காகவும் கர்த்தர் பாதையை திறப்பார். பெரிய ஆளுக்கும் திறப்பார். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் திறப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களும் அல்லே சொல்லுங்களேன். எனக்காக கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்டதெல்லாம் என்ன பண்ணுறாரு? திறக்கிறார். முன்பாக அவர் கடந்து போகிறார். அல்லேலூயா. இங்கே எல்லாருக்காகவும் ஒரு தடவை திறந்தவர் எலிசாவிற்கு மட்டும் 2 தடவை திறக்கிறார். எல்லாருக்கும் ஒரு தடவை திறந்தார், எலிசாவுக்கு மட்டும் 2 முறை திறந்தார். முதல் முறை திறந்தது எலியாவுக்காக திறக்கலை, எலிசாவுக்காக தான் திறந்தார். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்படி ஒரு பிரச்சனை வரும்பா, இந்த பிரச்சனை இப்படிப்பட்ட காரியம் வரும்போது நீ அதை எப்படி டீல் பண்ணணும், எதை எப்படி செய்யணும் என்பதை காட்டுவதற்காக உனக்காக தான் பாதையை திறக்கிறேன். அல்லேலூயா. 2வது முறை எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அடிக்கும்போது அவனுக்காக திறந்தார். எதற்கு? இந்த ஆள் நீங்க நினைக்கிற மாதிரி சோமாரி இல்லை, இந்த ஆள் நீங்க நினைக்கிற மாதிரி ஏமாளி இல்லை, இந்த ஆளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் முறையும் எலிசாவுக்காக எப்படி செய்யணும்னு திறந்தாரு. இப்போ 2வது முறையும் எலிசாவுக்காக தான் திறக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? இவன் யார் என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக.
முதலாவது திறந்தது அவனுக்கு காட்டுவதற்காக, இரண்டாவது திறந்தது அவனை காட்டுவதற்காக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைவது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்ப்பது, காண்பிப்பதற்கும், காண்பித்த பின்பு நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, தேவ ஆவியை பெற்றவர்கள், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் ஜெயித்தவர்கள் என்று எங்களை பிறருக்கு காட்டுவதற்காக நீர் யோர்தானில் பாதை அமைக்க முன்பு செய்ததை இன்றைக்கும் செய்ய முன்னால் போகிற தேவனுக்கு நன்றி. ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 16 முதல் 19 வரைக்கும் 21 வசனங்களையும் வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 16 19 வசனம் வரைக்கும் 21 வசனத்தையும் வாசிங்க. நான் சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீரிலே சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதை, செங்கடல், யோர்தான் இரண்டையும் உண்டாக்கின தேவன் இப்பொழுது ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்னைக்கோ இல்லை, இப்பொழுதே தோன்றும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என்னைக்கோ இல்லை, இன்னைக்கே இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது என்ன? இந்த முறை சமுத்திரத்திலும் அல்ல, தண்ணீர்களிலும் அல்ல, வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தண்ணீரை பிளந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், யோர்தானை பிளந்து உள்ளே கொண்டு போனார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தண்ணீரை பிளந்து வெளியே கொண்டு வந்தார், யோர்தானை பிளந்து உள்ளே கொண்டு போனார். இப்போது தண்ணீர் இல்லை, அதற்கு பதிலாக வறட்சியான, சிரமமான, வெப்பம் நிறைந்த, வேதனை நிறைந்த, இன்னும் சொல்ல போன அச்சம் தரக்கூடிய வனாந்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வனாந்திரத்திலே பாதை என்றால் உங்களுக்கு முன்பாக யாராவது போயிருந்த தடயமாவது இருக்கணும். ஆனால் தடயம் கூட கிடையாது. வனாந்திரத்தில் யாரும் போனதற்குரிய தடயம் கூட இல்லை. பல நேரத்தில் நம்மளும் சொல்லுவோம், யாருக்குமே வரல, ஒருத்தருக்கு எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இப்படி வருது, எனக்கு மட்டும்தான் பாடு இப்படி வருது, எனக்கு மட்டும்தான் வேதனை இப்படி வருது, வேறு யாருக்கும் என்னமோ எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சுட்டு வந்த மாதிரி நம்மளா சொல்கிறது, எனக்கு மட்டும்தான் வருது, வேறு யாருக்கும் இப்படி என்ன பண்ணல, பிரச்சனையே வரல என்று சொல்லி நினைக்கக்கூடிய கட்டங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிறது. சிவந்த சமுத்திரம் வந்தது, யோர்தான் வந்தது, ஆனால் எனக்கு வந்தது யாரும் வரல. நம்ம அப்படி தான் சொல்கிறோம், அவங்களுக்கெல்லாம் செங்கடல் வந்துச்சு, யோர்தான் வந்துச்சு, எனக்கு வனாந்திரம் வந்திருக்கு, எனக்கு போல யாருக்கும் வனாந்திரமே.
அவங்கள உள்ள பாதை கட்டால் திறந்து போயிட்டாங்க. எனக்கு வனாந்திரம், பயங்கர சூடு, பயங்கர வெப்பம், கால் கூட கீழே வைக்க முடியாது, தண்ணி தாகமாக இருக்கும், தண்ணி இருக்காது. அப்படிப்பட்ட வனாந்திரமான சூழ்நிலை எனக்கு தான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்திரத்தில் இருக்கிற உனக்கு தான் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ராமேன்னு சொல்லுங்களேன். வனாந்தரம் போல நெருக்கத்தை அனுபவிக்கிற, வனாந்தரம் போல போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற, வனாந்தரம் போல பல காரியங்களின் ஊடாக சென்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. வனாந்தரத்தில் நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் பாதையை உண்டாக்குவது நான் செய்ய போகிற புதிய காரியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வனாந்தரத்தில் உனக்காக பாதையை உண்டாக்க போகிறேன், அதுதான் நான் உனக்கு செய்கிற புதிய காரியம். அல்லேலூயா. கரம் உயர்த்தி, ஆண்டவரே, வனாந்தரம் போல இருக்கிற என்னுடைய சூழ்நிலையில் இன்னைக்கு எனக்கு ஒரு பாதையை உண்டாக்குவீராக, ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்குவீராக. என் ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் அதை நான் பார்க்கட்டும். வனாந்தரம் போல இருக்கிற என்னுடைய சூழ்நிலையில் செங்கடலிலும் வழியை திறப்பீர், யோர்தானிலும் வழியை திறப்பீர். வனாந்தரம் போய் இருக்கிற சூழ்நிலையில் புதிய காரியத்தை எனக்காக செய்வீர். இதை செய்ய கர்த்தர் முன்பாக கடந்து போகிறார். முழங்கார் படிங்க, நேரம் ஆயிட்டு. எல்லாரும் முழங்கார் படிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மிக மிக நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட முன்பாக போகிற பல காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்வார், ஏன் தெரியுமா நான் கடந்து போகிறேன்? அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு முன்னோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன். நீ தான் என்னை விட்டுட்டு தூரம் போயிட்ட, ஆனால் மறுபடியும் நான் உன்னை அணைத்து கொள்ள விரும்புகிறேன், மறுபடியும் நான் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். முன்பு உன்னோடு கூட இருந்தது போல, உறவாடினது போல, முன்பு நடந்தது போல உன்னோடு கூட நான் இருக்க விரும்புகிறேன். இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், எதற்காக ஆண்டவர் முன்னாடி போகிறார் தெரியுமா? முன்பு பேசினது போல இன்றைக்கு கர்த்தர் பேசுவதற்காக, உன்னோடு கூட இடைபடுவதற்காக அவர் முன்பாக போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை கர்த்தருடைய சத்தம் கேட்டு வெகு நாளாக இருக்கலாம், பல மாதங்களாக இருக்கலாம், ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் உனக்கு முன்பாக போகிற கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா நான் முன்பாக போகிறேன்? முன்பு உன்னோடு கூட என்னுடைய சத்தத்தை நீ கேட்டாயே, என்னுடைய சத்தத்தை தெளிவாய் அறிந்தாயே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயே, என் வார்த்தையின் மூலமாக இடைப்பட்டேனே, ஆனால் இன்றைக்கு என் சத்தத்தை உன்னால கேட்க முடியலையே, நீ தூரமாய் விலகி நிற்கிறாயே. மறுபடியும் உன்னோடு கூட முன்பு பேசினது போல உன்னோடு கூட நான் பேச விரும்புகிறேன், உன்னை புதிதாக்க விரும்புகிறேன். மூன்றாவது சொல்கிறார், முன்பு செய்தது போலவே செய்வதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்பு செய்தது போல என்ன செய்தார்? ஒரே ஒரு காரியம் தான் பார்த்தோம், அவர்களுக்காக தேவன் பாதை அமைத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்தார், செங்கடலை பிளந்தார். பெருசுதான் செங்கடல், விசாலமானது தான். ஆனால் எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார். ஆனால் புதிய ஜெனரேஷன் வந்திருக்கு, புதிய தலைமுறையா நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு வெளியே வர நான் பாதை அமைத்தேன், இப்போ புதிய தலைமுறைக்கு உள்ளே போவதற்கு நான் பாதையை திறக்கிறேன். யோர்தானை பிளந்தது தேசத்தை சுதந்தரிப்பதற்காக, கானான் தேசத்திற்குள்ளே கொண்டு போவதற்காக யோர்தானை பிளந்து தம்முடைய தேசத்தை கர்த்தர் உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது வனாந்தரம் போல ஒரு சூழ்நிலை. நிறைய இடத்துல நினைக்கிறோம் அவங்களுக்கு அது செங்கடல் தான், அவங்களுக்கு அது யோர்தான் தான். எனக்கு வனாந்தரம், வறட்சி, ஒரே சூடு, வெப்பம், என்னால் சகிக்க முடியல. அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடு, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கண்ணீர் எனக்கு மட்டும்தான் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அந்த வனாந்தரத்தில் தான் உனக்கு ஒரு புதிய காரியம் செய்ய போகிறேன். அந்த புதிய காரியம் தான் உனக்காக நான் பாதை அமைக்கிற பாதை தான் உனக்கு புதிய காரியம். அதனூடாய் கடந்து போய் நீ வெற்றி பெறுவாய், நீ ஜெயமெடுப்பாய். கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆண்டில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திக் கொள்வதற்கு வனாந்தரத்தில் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, வனாந்தரம் போல இருக்கிற என் வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் எனக்கு பாதை அமைக்க வந்தவருக்கு என் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு பாதை அமைத்து என்னை ஜெயம் சிறக்க பண்ண என் ஆண்டவருக்கு என் வாழ்வை முழுவதும் நான் தருகிறேன், முழுவதும் தருகிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் தந்தமுடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்.
நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போவது முன்பு எங்களோடு கூட இருந்தது போல எங்களோடு இருப்பதற்காக நீர் கடந்து போகிறீர், முன்பாக போகிறீர். ரெண்டாவது, முன்பு பேசினது போல எங்களோடு கூட பேசுவதற்காக, எங்களோடு கூட இடைபடுவதற்காக, நல்ல ஐக்கியத்தை மறுபடியும் ரினியூ பண்ணுவதற்காக நீர் முன்பாக போகிறீர். மூன்றாவது, முன்பு செய்தது போலவே மறுபடியும் செய்வதற்காக நீர் போகிறீர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த முதல் காரியம் பாதை அமைத்தீர். இன்றைக்கு எங்களுக்கும் பாதை அமைப்பதற்காக நீர் முன்பாக போகிறீர். செங்கடலிலும் பாதை அமைக்கிறவர், யோர்தானிலும் பாதை அமைக்கிறவர், வனாந்திரத்திலும் புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறீர். எங்கள் பிள்ளைகள் இந்த ஆண்டில் இந்த புதிய காரியத்தை பார்ப்பார்களாக. வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு புதிய காரியத்தை பார்ப்பார்களாக. ஒரு கர்த்தர் வைத்த புதிய வழியை, பாதையை பார்ப்பார்களாக. அந்த பாதையில் உங்கள் சத்தம் கேட்டு நடக்கும்போது நீர் இவர்களுக்காக இந்த ஆண்டில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வசனம் கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசும். இந்த வாரம் முழுவதும் இடைபடும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆண்டிலே நீர் முன்பாக போய் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறீர். ஆனால் உங்கள் சத்தம் கேட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.